ஒரு அற்புதமான பயணத்தின் ஆரம்பம். இந்த சூப்பர்னோவா வெடிப்பு என்பது பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் மிக கொடூரமானதொரு மரணத்தை எதிர்கொள்வதாகும். அவற்றின் மையம் மேலும் விடைபுரிய முடியாத மூலகங்களால் நிறைந்ததும் அவை பயங்கரமாக வெடித்து வெளிப்புற அடுக்குகளை விண்வெளியில் கட்டவிழ்த்து விடுகின்றன. இந்த வெடிப்புகளுக்கு பிறகு எஞ்சியிருக்கும் மையப்பகுதி மேலும் சுருங்கி இறுதியில் கருத்துளைகள் எனப்படும் மிகவும் அசாதாரணமான விந்தையான பொருட்கள் பிறக்கின்றன. இப்போது நாம் பார்ப்பது ஒரு கருந்துளையாகும். இந்த அசாதாரணமான பொருள் ஒளியை கூட சிறைபிடித்துக் கொள்கிறது. அவற்றின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கும் எதையும் ஈர்த்து விழுங்குவதன் மூலம் அவை காலப்போக்கில் அளவில் பெரிதாகி வளர்கின்றன. வணக்கம். உலகெங்கும் பரந்து வாழுகின்ற தமிழ் நல்லுறவுகளே, நான் உங்கள் ஏகே தாசன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை நீங்கள் காண போகிறீர்கள். ஆசியாவின் மிக பிரமாண்டமான கோள் மண்டலத்துக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஆம், அன்பு உறவுகளே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அரிய சந்தர்ப்பம், தவற விட்டு விடாதீர்கள். கல்வியிலே உயர விரும்புகின்ற மாணவ செல்வங்களே, இதை சென்று பாருங்கள். இதில் இருக்கிற காட்சிகள் உங்களுடைய பரீட்சைக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் பரீட்சை மண்டபத்திலே உங்களுக்கு கை கொடுக்கும். இதை நீங்கள் நேரடியாக சென்று பார்த்த பின்னாலேயும் இந்த தளத்திலே இந்த காட்சிகளை நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதனையும் சென்று கழியுங்கள். பாருங்க, பஸ்ஸாக வந்து அணி அணியாக மாணவர்கள் இங்கே இறங்குகிறார்கள். இதோ கோள் மண்டலத்துடைய காட்சி. இந்த ஒழுங்கமைப்பாளர் அமுதன் சார் அவர்கள் இதற்கு உள்ளே சென்று விளங்கப்படுத்துகின்றார். அவர் அந்த கோள் மண்டலத்திலே இருட்டாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் இருட்டுக்குள்ளே நின்று இதனை விளங்கப்படுத்துகின்றார். அந்த காட்சிகளையும் கேளுங்கள். ஆம், இதனோடு இணையுங்கள். உங்கள் ஏகே தாசன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஏகே தாசன். இப்போ கல்வி உலகிற்கு மிக அத்தியாவசியமான கோள் மண்டலம், அதுதான் இப்போ லேட்டஸ்டாக எல்லாரும் கதைக்கின்ற ஒரு விஷயம். அது தொடர்பான சின்னொரு விளக்கத்தை தருவதற்கு இதனுடைய ஏற்பாட்டாளர்களில் ஒருவராக இருக்கின்ற திருவாளர் அமுதன் சார் அவர்களோடு நாங்கள் இப்போ தொடர்பு கொள்வோம். வணக்கம் அமுதன் சார். வணக்கம். ஓகே, நீங்கள் இது தொடர்பாக ஒரு 2 விஷயத்தை எங்களுக்கு கதைச்சு தாருங்கள். ஓகே, நன்றி. ஓகே, நான் அமுதன். இந்த காட்சி நாங்கள் 29வது தடவையாக யாழ்ப்பாணத்தில் போய் நடத்தி கொண்டிருக்கிறோம். இலங்கை முழுவதும் நாங்கள் இதை செஞ்சு கொண்டு வரோம். அந்த ரீதியில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு நடத்தினாங்க. அதுபோல் இப்போ அடுத்தது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்போ கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நடத்தி கொண்டு வரோம். இது கல்வி அமைச்சு, வடமாகாண கல்வி அமைச்சின் அனுமதியை பெற்று அவங்க மூலம் சிபாரிசு பண்ணி வலய கல்வியல் அதிகாரிகள் எல்லாருக்கும் அறிவித்து பாடசாலை மாணவர்கள் கட்டாயம் பயன்பெற வேண்டும் என்றதுக்காக வேண்டி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரோம். இது கோள் மண்டலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோள் மண்டலத்தில் சூரிய குடும்பத்தை பற்றியும் அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள், சந்திரன், அது மாதிரி பூமி, அதை பண்ணி சூரிய மண்டலத்தில் இருக்கிற குடும்பம் அனைத்தையும் பற்றியும் முழுமையான விளக்கம் இங்கே திரையில், அதாவது ஒரு வானம் போன்ற வளைந்த திரையில் நாங்கள் பிள்ளைகளுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறோம். அதாவது ஆசிரியர் கற்பிப்பதை விட இந்த நேரடியாக இந்த பிள்ளை காட்சியை காணுகின்ற பொழுது பிள்ளைக்கு அறிவு கூடப்படுது. அதை சொல்ல வாரியல். ஆமாம் ஆமாம். அதாவது நம்ம இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சினிமா ஒன்று பார்த்தோம்னா அந்த சினிமாவில் இருக்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இங்கே இந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடப்புத்தகத்தில் இருக்கிறத படிக்கிறதுக்கு மிகவும் இலகுவான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதனால் பாடசாலை மாணவர்கள் தான் இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், கொழும்புக்கு போய் இவங்க பார்த்து கொள்ள இயலாது. கொழும்புக்கு போய் பார்க்குறேன்னா அவங்களுக்கு பெரிய செலவு வரும். வாகனம் பிடிச்சி அது மாதிரி 2 ட்ரிப் மாதிரி தான் அவங்க போக வேண்டி வரும். அதனால்
உங்களோட வடமாகாணத்திலே உங்களோட ஊர்லேயே உங்களோட காலடியிலேயே நாங்கள் இதை கொண்டு வந்து காட்டுறபடியாக தயவு செய்து இந்த பாடசாலை மாணவர்கள் இதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு முற்றுமுழுதாக இந்த பாடசாலை இருக்கிற ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவரும் இதை ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கும்படி அன்போடு அழைக்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வவுனியாவுக்கு மிக விரைவில் போக இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதியோட யாழ்ப்பாணத்தில் நிறைவு பெறுகிறது. நிறைவு முடிஞ்சோடனே நாங்கள் நேரடியாக வவுனியாவுக்கு தற்போது சென்று அங்கே உள்ள வலய கல்விகள் அதிகாரிகளோடும் அனைவரோடும் பேசி வவுனியா மாவட்ட பிள்ளைகள், அதுபோல் முல்லைத்தீவு, அதுபோல் துணுக்காய், அதுபோன்ற அங்கே இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் இதை பயன்பட வேண்டும் என்று நன்மைக்கு என்ற ஒரு நோக்கத்துக்காக இதை செய்ய நாங்கள் இருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் மட்டுமில்லை, பெற்றோர்களும் உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க. இது ஒரு பயனுள்ள ஒரு விஷயம். இதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் தார அந்த சிறிய அளவு காசுக்கு, அதாவது பணம் நீங்கள் செலுத்துகிற பணத்துக்கு இது வந்து மிகவும் ஒரு பெருமதியான ஒரு விஷயமாக இருக்கும். உங்களோட பிள்ளைகள் இந்த பாடங்களில் சித்தி அடைவார்கள். அவர்கள் இதன் மூலம் நல்ல பிள்ளைகளாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர்களுக்கு இதை கொழும்பு கொண்டு சென்று கூடாத இடத்தில் அவர்கள் இங்கே பார்க்கின்றது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக கிடைக்கும். நன்றி அமுதன் சார் அவர்களே. கட்டாயம் நாங்கள் இதை பிரயோசனப்படுத்திக் கொள்வோம். இதற்கு பிறகு உங்களுக்கு அந்த வரவு அதிகமாக இருக்கு. நன்றி, தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். தோன்ற தொடங்குகின்றன. ஆரம்பத்தில் நமக்கு இவ்வாறு தென்படுபவை வானிலுள்ள மிக பிரகாசமான நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திரங்களின் பிரகாசம் மிக அதிகமாகும். அதனால்தான் அவை நமக்கு முதலில் தெரிகின்றன. சில நாட்களில் மழை பெய்ய போகும் அறிகுறியாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் நம் மனதை கொள்ளை கொள்கிறது. அந்த அளவிற்கு அற்புதமானது. இந்த நம்மால் அடையாளம் காணக்கூடிய மிகச்சிறிய அழகு சூரிய குடும்பமாகும். நமக்கு வானத்தில் தெரியும் சந்திரனும் சூரிய குடும்பத்திற்குள்ளேயே அடங்குகிறது. சூரிய குடும்பத்தில் பயணம் ஆரம்பமாகிறது. பூமியின் வளிமண்டலத்தினூடாக நாம் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான பயணத்தின் ஆரம்பம். சந்திரன் அல்லது நிலவை பூமியின் வானத்தில் நம்மால் தெளிவாக அடையாளம் காண முடியும், தெளிவாக அவதானிக்கவும் முடியும். நமது இந்த சந்திரன் உயிரினங்கள் இல்லாத தூசி நிறைந்த ஒரு இருண்ட கிரகம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். பூமியின் ஒரே ஒரு துணைக்கோள் ஆகும். அளவோடு ஒப்பிடும் போது நமது உலகத்தை விட 4 மடங்கு சிறியது. இந்த சந்திரனுக்கு வளிமண்டலம் என்று ஒன்று இல்லை. சந்திரனின் மேற்பரப்பு பெரிய பள்ளங்களினால் நிறைந்துள்ளது. உண்மையில் இவை கடுமையான விண்கல் மோதல்களினால் ஏற்பட்டவையாகும். இன்று வரை மனிதர்கள் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் இந்த சந்திரன் மட்டும்தான்.
பசுமை குடில் விளைவு காரணமாக ஈயம் கூட உருகும் அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்தது. இந்த வெப்பநிலையும் அதிக அழுத்தமும் வெனேரா விண்கலங்களினால் கூட 1 மணித்தியாலம் வரை மட்டுமே தாங்கிக் கொள்ள முடிந்தது. இதன் காரணமாக வெள்ளி கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற சூழல் பற்றிய எண்ணம் மிக விரைவாகவே மறைந்து போனது. இப்போது அதன் மையத்தில் உள்ள கடுமையான வெப்பமும் அழுத்தமும் காரணமாக ஹைட்ரஜன் வாயு ஹீலியமாக மாறி விண்வெளிக்கு மகா சக்தியை வெளியிடுகிறது. இந்த சூரியனின் மேற்பரப்பில் வலுவான காந்தப்புலங்கள் உருவாவதால் சூரிய புள்ளிகள் ஏற்படுகின்றன. பின்னர் அதற்கு பதிலாக அங்கே நிரம்பும் சக்தி பெரும் வெடிப்புகளாக விண்வெளிக்கு வீசப்படுகிறது. இந்த வெடிப்புகளுடன் சேர்ந்து அதிக சக்தி கொண்ட துகள்களின் கூட்டம் விண்வெளிக்கு வீசப்படுகிறது. சில நேரங்களில் இந்த துகள்கள் பூமியின் துருவ வானத்தில் அழகான ஒளி வடிவங்களாக நமக்கு காட்சியளிக்கின்றன. பூமியில் நாம் காணும் அரோரா என்பது இதுதான். சூரியன் இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகள் வரை இதே போல தொடர்ந்து நமக்கு சக்தியை வழங்கும். ஆனால் இறுதியில் சக்தி தீர்ந்து சூரியன் அழியும் பனியில் கலந்த ஒரு பந்தாகும். சூரியனின் தாக்கத்தால் அதன் பனித்துகள்கள் தூரத்திற்கு வீசப்படுகின்றன. பல கிலோமீட்டர் நீளமான வால் போல நமக்கு காட்சியளிப்பது அந்த துகள்கள் தான். சூரியனுக்கு பிறகு நாம் மீண்டும் பூமியை நோக்கி பயணிக்க வேண்டியுள்ளது. புதன் மற்றும் வெள்ளி கிரகங்களை கடந்து செல்லும் நமக்கு விண்கலத்தின் ஜன்னல் வழியாக நமது உலகமான பூமி மீண்டும் தெரிகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள மிக ஆச்சரியமான கிரகம் என்று பெயர் பெற்ற பூமியை கடந்து நாம் இப்போது செவ்வாய் கிரகத்தை தேடிச் செல்கிறோம். விஞ்ஞானிகள் திட்டமிட்டு வருகின்றனர். மனிதர்கள் விரைவில் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் வரை நாம் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் கூட ரோபோ விண்கலங்கள் அதன் மேற்பரப்பில் உயிரினங்கள் இருக்கின்றனவா என்று தேடி ஆராய்ந்து வருகின்றன. கடினமான ஒரு பாதையை கடந்து சென்று லேசர் கதிர்கள் மற்றும் ஒரு துளையிடும் கருவி மூலம் பாறை மாதிரிகளை சேகரிக்கின்றன. விண்கலத்தின் உள்ளேயே அவற்றை ஆராய்ந்து செவ்வாய் கிரகத்தின் உயிரினங்கள் பற்றி கண்டறிய பெரும் முயற்சி எடுக்கப்படுகிறது. உண்மையிலேயே இது விண்வெளி ஆராய்ச்சியில் மிகவும் உற்சாகமான ஒரு காலகட்டமாகும். உயிர் எதிர்காலத்தில் ஒரு நிஜமாக மாறும்.
என்பதால் அதை பற்றி நாம் இன்னும் துல்லியமாக அறியவில்லை. இப்போது நாம் கிளியஸ் 667c என்ற சிவப்பு விண்மீனை சுற்றி வரும் ஒரு கிரகத்திற்கு செல்கிறோம். இக்கிரகம் அதன் தாய் விண்மீனிலிருந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு உகந்ததொரு தூரத்தில் அமைந்துள்ளது. பாருங்கள், நமது விண்கலத்தின் பிரத்யேக ஜன்னல் வழியே அது உங்களுக்கு பச்சை நிறத்தில் காட்டப்படுகிறது. இந்த உலகம் பூமியை விட 2 மடங்கு பெரியதாகும். இது பலத்த ஈர்ப்பு விசையையும் அடர்த்தியான வளிமண்டலத்தையும் கொண்டுள்ளது. அங்கே திரவ வடிவில் தண்ணீர் இருந்தாலும் அந்த கிரகத்தில் கொடூரமான புயல்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. பெரிய கிரகங்களில் தண்ணீரின் அளவு மிக அதிகமாக இருக்கும். இந்த உலகமும் முழுமையாக தண்ணீரால் மூடப்பட்டிருக்கலாம். இருப்பினும் இது உண்மையிலேயே ஒரு நீர் உலகமா என்பது நமக்கு தெரியாது. சூரியன் ஒரே இடத்தில் நிலைத்திருப்பதனால் மரங்கள் எப்போதுமே அதை நோக்கியே வளர்கின்றன. பலத்த காற்றை தாங்குவதற்கேற்ற வலுவான தண்டுகளையும் இலைகளை வளைத்துக் கொள்ளும் விசித்திரமான உத்திகளையும் இந்த மரங்கள் கொண்டிருக்கலாம். இங்கே உண்மையிலேயே உயிரினங்கள் வாழ்ந்தால் அவை நம்மை விட முற்றிலும் வேறுபட்டதொரு விலங்கினமாகவே இருக்க வேண்டும். ஆக்சிஜன் அதிகமாக இருப்பதனால் கணவாய் போன்ற மென்மையான உடல் அமைப்பை கொண்ட பிராணிகள் நிலத்தில் வாழக்கூடும். மனிதர்களைப் போலவே அவற்றுக்கும் கைகளில் விரல்கள் இருப்பதால் அவைகளால் வேலை செய்ய முடிகிறது போலும். ஏதோ ஒரு நாளில் இந்த விலங்குகளுக்கும் மனிதர்களைப் போலவே பரிணாம வளர்ச்சியின் மூலம் உயர் அறிவு கிடைப்பதற்கான பெரியதொரு வாய்ப்பு உள்ளது. வெடிப்பு என்பது பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் மிக கொடூரமானதொரு மரணத்தை எதிர்கொள்வதாகும். அவற்றின் மையம் மேலும் விடைபுரிய முடியாத மூலகங்களால் நிறைந்ததும் அவை பயங்கரமாக வெடித்து வெளிப்புற அடுக்குகளை விண்வெளியில் கட்டவிழ்த்து விடுகின்றன. இந்த வெடிப்புகளுக்கு பிறகு எஞ்சியிருக்கும் மையப்பகுதி மேலும் சுருங்கி இறுதியில் கருத்துளைகள் எனப்படும் மிகவும் அசாதாரணமான விந்தையான பொருட்கள் பிறக்கின்றன. இப்போது நாம் பார்ப்பது ஒரு கருந்துளையாகும். இந்த அசாதாரணமான பொருள் ஒளியை கூட சிறைபிடித்துக் கொள்கிறது. அவற்றின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கும் எதையும் ஈர்த்து விழுங்குவதன் மூலம் அவை காலப்போக்கில் அளவில் பெரிதாகி வளர்கின்றன. கருந்துளைகளை நாம் நேரடியாக காண முடியாவிட்டாலும் அவற்றின் வலுவான ஈர்ப்பு விளைவு, அவற்றை சுற்றியுள்ள பொருள் வட்டத்தட்டு மற்றும் அவற்றிலிருந்து வெளிப்படும் ஜெட் தாரைகளை நம்மால் தெளிவாக அவதானிக்க முடியும். எனவே கருத்துளையிலிருந்து வெளிப்படும் வலுவான கதிர்வீச்சு வடிவங்களை அவதானிப்பதன் மூலம் அங்கே ஒரு கருந்துளை இருப்பதை நாம் யூகிக்க முடியும். விண்கலத்தின் ஜன்னல் வழியே இப்போது உங்களுக்கு தெரிவது 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று மிக அருகில் வந்துள்ள ஒரு பயங்கரமான சூழ்நிலையாகும். ஒன்றுக்கொன்று அதிவேகமாக சுழலும் இவை இறுதியில் ஒன்றாக இணைவதன் காரணமாக மிகவும் பிரகாசமான பேரண்ட வெடிப்புகள் ஏற்படுகின்றன. இதன் மூலம் வலுவான ஈர்ப்பு அலைகள் உருவாக்கப்படுகின்றன. இப்போது
குறிப்பிட்ட வடிவமற்ற ஒழுங்கற்ற விண்மீன் திரள்களுக்குள் பெருமளவிலான வாயு மற்றும் தூசிகள் காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் குறிப்பிட்டதொரு வடிவத்தில் இருந்த இந்த விண்மீன் திரள்கள் அவற்றின் ஈர்ப்பு விசை காரணமாக ஒழுங்கற்ற வடிவங்களை கொண்டவையாக மாறின. ஈர்ப்பு விசையின் தாக்கம் காரணமாக இந்த விண்மீன் திரள்கள் ஒன்றிணைந்து விண்மீன் திரள் கொத்துகளை சில வேளைகளில் இது உங்களுடைய இலக்கீனமாகவும் இருக்கக்கூடும். துலாம் இலக்கீனத்தினால் பிரதிபலிக்கப்படுவது தராசு ஆகும். சிங்கத்தின் சக்தி, கண்ணியின் கருணை முடிவடைந்து இப்போது நீதி. தராசின் மூலம் கூறப்படுவது அந்த நியாயத்தை பற்றிதான். பாருங்கள், இப்போது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா, கடந்த கால மனிதன் இந்த நட்சத்திர அமைப்புகளை உருவாக்கி சமூகத்திற்கு தர நினைத்த செய்தி என்னவென்று இன்னும் முன்னால் நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு அது மிக தெளிவாக புரியும். ஜுபனேஷ் ஷெமாலி, இந்த நட்சத்திரம்தான் தராசின் மேல் பகுதி. இது ஒரு நீல நிற வேகமான நட்சத்திரம். பாருங்கள், இது சற்று நீல நிறம் கலந்தது போல இருக்கிறது அல்லவா? இது மிகவும் ஒரு விசேடமான நட்சத்திரம். வானத்தில் இருக்கும் நீல நிற நட்சத்திரங்கள் மிகவும் குறைவு. இந்த நட்சத்திரம் வேகமாக சுழலும் ஒரு நட்சத்திரம். ஜுபனட் கெனோவி, தராசின் கீழ்ப்பகுதிதான் இந்த நட்சத்திரம். ஜுபனட் ஷெமாலி நட்சத்திரத்திற்கு கீழே இருக்கும் இந்த மஞ்சள் நிற நட்சத்திரம் நமது சூரியனை போன்ற நிறமுடையது. ஆனால் இந்த நட்சத்திரம் ஒரு தனி நட்சத்திரம் அல்ல. 4 நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்துள்ளன. ஆனால் நமது கண்ணிற்கு ஒரு நட்சத்திரம் போல தெரிகிறது. அது மிகவும் தூரத்தில் இருப்பதால் ஆகும். பாருங்கள், மேலே ஒரு நீல நட்சத்திரம், கீழே ஒரு மஞ்சள் நட்சத்திரம். ஒன்று வேகமாக சுழல்கிறது, மற்றது அமைதியாக பயணிக்கிறது. ஒன்று மிகவும் பெரியது, மற்றது நமக்கு அதைவிட அருகில் அமைந்திருக்கிறது. சரியாக நமது வாழ்க்கையை போல இருக்கிறது அல்லவா? பேலன்ஸ் செய்ய 2 பக்கமும் தேவை. அதனால்தான் இந்த ராசிக்கு தராசு என்று கூறுகிறார்கள். புதுமையாக இருக்கிறது அல்லவா? இரவு வானம் என்பது அறிவியல் ஆராய்ச்சிகளின் ஊற்று. அதே போல நமது வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கும் விஷயங்களும் எல்லையற்றவை அல்லவா? ஸ்கார்பியன்ஸ், இதுதான் தேல் நட்சத்திர ராசி. இந்த நட்சத்திர ராசியினால் பிரதிபலிக்கப்படுவது ஒரு தேலின் உருவமாகும். இந்த ஜே எழுத்தை போல வளைந்திருக்கும் நட்சத்திர கூட்டம் உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? பாருங்கள், சரியாக வானிலை உயர்த்தி கொண்டிருக்கும் ஒரு பேழை போல இருக்கிறது அல்லவா? அன்டாரஸ், சிவப்பு நட்சத்திரம். இது தேலின் இதயம். தேலின் நடுவில் பிரகாசிக்கும் சிவப்பு நிற நட்சத்திரம் இதுதான். அதனால்தான் இதற்கு தேலின் இதயம் என்று கூறுகிறார்கள். இந்த நட்சத்திரம்